பல வருடங்களாக நான் ஒரு கனவு மட்டும் பார்த்து கொண்டே இருந்தேன். மனிதர்கள் கனவாக நினைக்கும் ஒரு விஷயம் நேரத்தில் பயணம் செய்வது. பல தோல்விகளுக்கு பிறகு இறுதியாக நான் உருவாக்கியது உலகத்தின் முதல் டைம் மெஷின். இந்த மெஷின் வேலை செய்தால் கடந்த காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் போக முடியும். ஆனால் இது வேலை செய்யுமா இல்லையா என்றது இன்னும் தெரியவில்லை. இப்போது அந்த உண்மையை தெரிந்து கொள்ளும் நேரம் வந்துவிட்டது. ஒரு கணத்தில் முழு லேப் ஒளியால் நிரம்பிவிட்டது. என் கண்களுக்கு முன்னால் நேரத்தின் கதவு திறந்தது. இது உண்மையா இல்லையா கனவா என்று கூட தெரியவில்லை. என்ன நடந்தாலும் பரவாயில்லை. நான் அந்த கதவுக்குள் செல்ல முடிவு செய்தேன். அடுத்த நொடியில் நான் ஒரு வேறு காலத்தில் இருந்தேன். இங்கே இருக்கும் வீடுகள், மக்கள் எல்லாமே மிகவும் பழைய காலத்தை போல இருந்தது. அப்போதுதான் நான் அங்கு ஒரு சிறிய பையனை பார்த்தேன். அது சாதாரண பையன் இல்ல, அது என் குழந்தை பருவம். சர்ப்ரைஸ். நான் என்னையே கடந்த காலத்துல பார்த்து கொண்டிருந்தேன். ஒரு விபத்து நடக்கப் போகிறது என்று நான் கவனித்தேன். யோசிக்காமல் நான் ஓடி சென்று அந்த விபத்தை தடுத்தேன். அதே நேரத்தில் என்னை சுற்றியுள்ள உலகம் திடீரென மாற ஆரம்பித்தது. நேரத்தின் விதிகளை நான் உடைத்து விட்டேன் போல இருந்தது. இங்கிருந்து உடனே வெளியேற வேண்டும் என்று நான் உணர்ந்தேன். ஒரே நம்பிக்கையோடு நான் மீண்டும் அந்த கதவுக்குள் குதித்தேன். சில வினாடிகளில் நான் மீண்டும் என் லேபில் இருந்தேன். ஆனால் லேபில் இருந்த ஒரு போட்டோ மாறி இருந்தது. அப்போதுதான் எனக்கு புரிந்தது, கடந்த காலத்தில் ஒரு சிறிய மாற்றம் கூட எதிர்காலத்தை முழுவதும் மாற்றிவிடும். இன்னும் இப்படிப்பட்ட கதைகள் பார்க்க மினி டியூன் டேல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.